Hello friends, welcome to my YouTube channel. This is Subhash. Grow with me. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா பேசிக் எக்ஸல். ஓகேங்களா? ஸோ எக்ஸல் வந்துட்டு நம்மளுக்கு எல்லா டைமும் வந்துட்டு ஒரு கை கொடுக்குற ஒரு டூல் மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்மளோட நார்மல் டேட்டாஸ் நம்ம ஒரு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இல்லை நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு டேட்டாஸ் அங்கே வந்துட்டு என்ட்ரி பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா என்ட்ரி கூட எக்ஸல் தேவைப்பட்டு. ஸோ அந்த எக்ஸல் நம்ம வந்துட்டு அதோட பேசிக்காவது தெரிஞ்சு வச்சுக்கிறது நம்மளுக்கு எவ்வளவோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ பேசிக் எக்ஸலில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணால் ரொம்ப இதெல்லாம் இல்லை. இந்த விண்டோஸ் இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் விண்டோஸில் போய்ட்டு இப்போ நான் மேலேயே யூஸ் பண்ணேன்னு காட்டுது. அப்படி இல்லைன்னா நீங்கள் விண்டோஸில் வந்துட்டு எக்ஸல் நீங்கள் டைப் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஸோ அது வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணு. எக்ஸல் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு உங்களுக்கு லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து எக்ஸல் உள்ள போகிறது. இதில் வந்துட்டு பிளாங்க் ஒர்க் புக்குன்னு பார்த்தீங்களா? இது வந்துட்டு நம்ம ஒரு ஷீட்டை க்ரியேட் பண்ணுறது. இப்போ இங்கே லேர்னிங் எக்ஸல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம முன்னாடி ஃபைல் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா? ஸ்டோர் பண்ணி வச்சுருக்க அந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். இது வந்துட்டு பிளாங்க் ஒர்க் புக். இது இப்படி தான் ஓப்பன்னா இங்கே நியூன்னு இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இது ஹோம் பேஜ் இருக்குது. இப்போ நம்ம நியூ தட்டினாலுமே அதே பிளாங்க் ஒர்க் புக் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் உங்களுக்கு என்ன ஷீட் நீங்கள் எந்த மாதிரி ஒரு டேட்டாஸ் க்ரியேட் பண்ணுறீங்களோ டேட்டாவை நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதில் வந்துட்டு இந்த டெம்ப்ளேட்ஸும் வருங்க. டெம்ப்ளேட்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஓவராலாக அவங்களே கொடுக்குறது. இது விண்டோஸ்லேருந்து அவங்களே கொடுக்குறது தான். இதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, லைக் ஒரு இன்வாய்ஸ் க்ரியேட் பண்ணுறது. இதில் பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு இங்கே ஷோ அது சிம்பிள் இன்வாய்ஸ் மாதிரி உங்களுக்கு ஷோ இருக்குதா? ஸோ இந்த மாதிரி டெம்ப்ளேட் வைஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் அந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை இதுக்கு என்ன இது தேவையோ நீங்கள் அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் அந்த டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி. ஸோ நான் அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு அதை உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நம்ம வந்துட்டு நம்ம பேசிக் தான் பார்க்குறோம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் புக் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓப்பன்னா இதுதாங்க எக்ஸல் ஷீட். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு இந்த ஷீட்டு வந்துட்டு இப்போ ஒன்று. ஓகேங்களா? இந்த ஷீட் ஒன்று மட்டும் தான் வருமா கேட்டால் அப்படி இல்லை. இந்த ஷீட் வந்துட்டு நம்மளுக்கு எத்தனை தேவையோ நம்ம பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3, ஷீட் 4ன்னு நம்மளுக்கு எத்தனை ஷீட்டுன்னு நம்ம பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ உள்ளே வந்தோடனே நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை என்னென்னா, நம்ம வந்து ஒரு டேட்டா க்ரியேட் பண்ணுறோம். அது ஷீட் 1. இந்த ஷீட்டுக்கு நம்ம ஏற்ற மாதிரி நம்ம பேரும் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் இப்போ இந்த ஷீட்டுக்கு வந்துட்டு நான் நேம் கொடுக்குறேன்னா, ஜஸ்ட் அந்த ஷீட் அண்டை போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ரீநேம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ரீநேமில் போய்ட்டு நீங்கள் உங்களுக்கு என்ன நேம் தரணுமோ நேம் கொடுக்கலாம். லைக் வந்து பேசிக் எக்ஸல்னு போடலாங்களா? பேசிக் எக்ஸல். ஸோ இப்போ வந்து நம்ம ஷீட்டுக்கு இந்த ஷீட் நம்ம நேம் கொடுத்தாச்சு. ஸோ நான் அடுத்த ஷீட்டுக்கும் இந்த பேசிக் எக்ஸல் கொடுக்குறேன்னு நான் ட்ரை பண்ணேன்னா முடியாது. ஏன்னா இப்போ பாருங்கள், இப்போ நான் அதே வந்துட்டு ரீநேம் கொடுக்குறேன். பேசிக் எக்ஸல் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா வராது. ஏன்னா இங்கே எனக்கு ஒரு வார்னிங் கேட்குது. அது என்னென்னு படித்து பார்த்தீங்கன்னா, த நேம் இஸ் ஆல்ரெடி டேக்கன், ட்ரை எ டிஃப்ரென்ஸ் ஒன் அப்படிங்குது. லைக் வந்து என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பேசிக் எக்ஸல்னு வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி நேம் சூஸ் பண்ணியிருக்கீங்க, அகைன் வேறு ஏதாவது நேம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லுது. இல்லை, எனக்கு பேசிக் எக்ஸல் தான் வேணும். அதாவது லைக் வந்து எனக்கு இப்போ இருந்தால் இதான் வேணும். இப்போ வந்துட்டு அகைன் வந்துட்டு நான் இதே நேமில் தான் வைக்கணும்னா அப்போ ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இது ஓகே கொடுத்துட்டு இந்த பேசிக் எக்ஸல் நான் அதே நான் கொடுக்குறேன். பேசிக் எக்ஸல் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டு 1ன்னு வைக்கிறேன். இப்போ நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அது ஓகே ஆகும். ஏன்னா இப்போ நான் பக்கத்தில் 1ன்னு ஒரு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆட் பண்ணிங்கன்னா அந்த நேம் அது டேக்கன் பண்ணிக்கும். நம்ம வந்துட்டு ஒரே நேமை ரிப்பீட்டடாக பண்ணுறப்ப மட்டும் தான் வராது. ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஷீட் என்னென்னு பார்த்தோம். இந்த ஷீட்டில் வந்துட்டு எவ்வளோ காலம்ஸ் அண்ட் ரோன்ஸு, இதாவது இந்த ஏபிசிடின்னு வருது பார்த்தீங்களா? இந்த அப்கமிங் ரோ இந்த மேலே வருது எல்லாமே காலம் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ABCDEFGH பார்த்தீங்களா? இது வந்து காலம். இந்த கீழே 1, 2ன்னு வருது. இப்படி வருது எல்லாமே வந்துட்டு ரோ. ஓகேங்களா? கீழே இந்த பக்கம் வருது பார்த்தீங்களா? இது ரோ. ஸோ வந்துட்டு இந்த காலம் வந்துட்டு எவ்வளோ, இப்போ ஏபிசிடி மொத்தமே 26 எழுத்து தானே, அப்போ ஜெட்டோட முடிஞ்சிருமா கேட்டால் அதான் இல்லை. இந்த ஏபிசிடி பார்த்தீங்கன்னா ABCDEFG இருக்குது. இந்த ஜெட் வரைக்கும் முடிஞ்சதுக்கு அப்புறமே வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னு ஸ்டார்ட் ஆகுது தெரியுங்களா? ABACADன்னு. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்கன்னா, லைக் வந்துட்டு இருங்க, லாஸ்ட் பேஜ் XFD. அதாவது இந்த பேஜோட இந்த ஷீட்டோட லாஸ்ட் எண்டோட காலம் வந்துட்டு XFD. ஓகேங்களா? ஸோ இது எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 16 கிட்ட வருங்க. ஓகேங்களா? 16K லைக் அத்தனை காலம் வரும். இப்போ வந்துட்டு காலம் எவ்வளோ வருது, அப்போ ரோ எவ்வளோ வரும்? ரோ வந்துட்டுனா ஒரு 100 வருமா 200 வருமா கேட்டால் அதான் இல்லை. ரோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு
10,48,576 வருது. ஓகேங்களா? லைக் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ரோவும் ஒரு காலம். ஓகேங்களா? இது வந்து 10,48,000 ரோ, காலம் வந்துட்டு ஒரு 16 அரௌண்ட் ஒரு 16,000 கிட்ட வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது இத்தனை செல்ஸ் சேர்ந்தது தான் ஒரு ஷீட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம எத்தனை ஷீட்டு வேணாலும் நம்ம இங்கே க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதனால தான் ஒரு ஓவரால் பெரிய நம்மளோட டேட்டா பேஸை நம்ம ஒரு எக்ஸலில் நம்ம என்ட்ரி பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு எக்ஸல் ரொம்ப யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இந்த காலம் இருக்குல்ல, இந்த காலமும் இந்த ரோவும் சேர்ந்த இந்த ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ், இதுக்கு பேர் தான் செல். ஓகேங்களா? இந்த ஏவும் இந்த ஏல இருக்கிற காலமும் இந்த ஒன்றும் சேர்ந்தது தான் இந்த செல். அதுக்கு நேம் தான் A1. இது வந்து நேம் பாக்ஸ் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த நேம் பாக்ஸை நான் நேம் கூட கொடுத்துப்பேன். எனக்கு வந்துட்டு இது A1 வேணாம், எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இப்போ ரைஸ் லிட்டரலி வந்து நாங்கள் வந்து இது வைக்கிறேன். இப்போ அங்கே வந்து ப்ரைஸ்ன்னு நான் இது பண்ணுறேன். ப்ரைஸ்ன்னு டைப் பண்ணும்போது எனக்கு அங்கே வந்து நான் ப்ரைஸ்ன்னு மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ நேம் பாக்ஸில் வந்துட்டு நான் நேமும் கொடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த ஏவும் இந்த ரோவும் சேர்ந்த ஒன்று வந்துட்டு இது ஒரு செல்லு. அந்த செல்லுக்கு நேம் கொடுக்க முடியும். அப்போ இது இவ்வளோ பெருசாக இருக்கே, இது என்னன்னு கேட்டிங்கன்னா இது பேர் வந்து ஃபார்முலா பார். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு இந்த ஏ இருக்குது பார்த்தீங்க, இந்த செல் இருக்குல்ல, இந்த செல்லு உள்ள என்ன இருக்குன்றதை காட்டுறது தான் இதோட வேலை. இப்போ நான் இங்கே சுபாஷ்னு என் நேம் டைப் பண்ணியிருக்கேன்னா அதை வந்துட்டு இங்கே எனக்கு ஷோ ஆகும், இந்த ஃபார்முலா பாரில் ஷோ ஆகும். இது நான் எந்த செல்லு டைப் பண்ணியிருக்கேன்னா A1 ஒரு செல்லில் பண்ணியிருக்கேன். A1 எப்படி வந்ததுன்னா A1. இப்போ நான் இங்கே எத்தனை வந்து பண்ணால் இது D1. ஓகேங்களா? ரோ 1வது ரோவில் டி காலமில் இருக்குது, அதுதான் D1. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ணேன்னா அது E6. ஓகேங்களா? இந்த செல்லு, ஓகே, இந்த செல்லோட நேம் வந்துட்டு E6. அந்த மாதிரி வந்துட்டு இது இப்போ நான் வந்துட்டு இந்த A1ஓட செல்ஸில் வந்துட்டு என்ன இருக்குன்னா சுபாஷ்னு ஒரு டேட்டா இருக்குது அப்படின்றது காட்டுறது தான் இந்த ஃபார்முலா பாரோட வேலை. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த ஃபார்முலா பார் இருக்குல்ல, நம்ம வந்து உள்ள ஒரு எக்ஸல் நம்ம க்ரியேட் பண்ணால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 4 டேட்டா லைக் வந்துட்டு இப்போ நான் ஒரு நேம் லைட்னு வந்து என்ன பண்ணலாம், ப்ரைஸ், ஸ்டாக்ஸ், இந்த மாதிரி ஏதோ ஒரு நான் இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஜஸ்ட் நான் நார்மலாக பண்ணியிருக்கேன். வந்துட்டு எனக்கு இது நான் இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கும் போது திடீர்னு கரண்ட் ஆஃப் ஆகிடுது. அப்போ நான் இது இவ்வளோ நேரம் பண்ண ஒர்க்கே எனக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அதுக்கு நம்ம எப்போதுமே ஒரு எக்ஸல் நம்ம க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சேவ் பண்ணிக்கிறது. இப்போ நம்ம எக்ஸல் எப்படி சேவ் பண்ணால் ஈஸிங்க, ரொம்ப ஈஸி. இந்த Ctrl+S. ஓகேங்களா? கீவேர்டு Ctrl+S கொடுத்தீங்கன்னா இங்கே கேட்கும். ஓகேங்களா? ஃபைல் நேம் என்னன்னு கேட்கணும்னா இப்போ நம்ம என்ன போட போகிறோம்னா லேர்னிங் எக்ஸல் போடாமல் இல்லை பேசிக் எக்ஸல்னு போட்டுப்போம். ஓகேங்களா? பேசிக் எக்ஸல். ஸோ நான் இப்படி ஒரு நேம் கொடுத்துருக்கேன். இப்படி கொடுத்துட்டு இது எங்கே இது ஆகும்னு சொல்லிட்டு கேட்குது, எந்த லொக்கேஷனில் இது ஆகணுன்ட்டு. நான் வந்துட்டு இதை OneDriveல கொடுத்துட்டு நான் சேவ் கொடுக்குறேன். இப்போ சேவ் கொடுத்துட்டுனா இங்கே புக் 1ன்ற எக்ஸல் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் வந்துட்டு இப்போ சேவ் ஆகுது. வெயிட் செகண்ட். சேவ் ஆனதுக்கப்புறம் அது நான் என்ன கொடுத்தேன், பேசிக் எக்ஸல்ன்ற நேம் வருது பார்த்தீங்களா, அங்கே வந்து சேவ் ஆகிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் அகைன் வந்துட்டு இப்போ ப்ரைஸ்லாம் கொடுத்துட்றேன். ஒரு 500. இப்போ ஸ்டாக்ஸ் வந்து என்ன கொடுக்கலாம், ஸ்டாக் வந்து ரைஸ்ன்னு கொடுப்போம். ஓகேங்களா? ரைஸு யார் வாங்கியிருக்காரு, சந்தோஷ்னு ஒருத்தர் வாங்கியிருக்காரு. இப்போது இந்த நேமில் வந்துட்டு நான் இப்போ ஒரு டேட்டா ஃபில் பண்ணுறேன். இப்போ வந்து நான் திருப்பியும் வந்து Ctrl+S கொடுத்து நான் சேவ் பண்ணி அந்த ஃபைல்லாம் சேவ் பண்ணுவேன். அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் ஒரு Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆகிடும். ஒரே ஒரு Ctrl+S கொடுத்தீங்கன்னா திருப்பி வந்துடலாம். நம்ம ஒன்ஸ் இப்போ சேவ் பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பண்ணுறப்போ Ctrl+S கொடுக்குறது. இது ஆட்டோ சேவிங் மேலே ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைனா எல்லாமே சேவ் ஆகும். அதை ஆன் பண்ணி வச்சா நல்லது தான். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் Ctrl+S கொடுத்தீங்கன்னா எவ்ரி டைம் நீங்கள் ஒரு இதுக்கும் சேவ் ஆகினே இருக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம இப்போ இது பேர் வந்து டைட்டில் பார். நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு, பேசிக் எக்ஸல் டைட்டில் கொடுத்தாச்சு. இப்போ நேம் வந்து நான் சந்தோஷ்ன்றது ஒரு ஸ்மால் நேம். ஸோ எனக்கு அந்த செல்லில் எனக்கு காமிச்சிச்சு. இப்போ நான் சந்தோஷ் குமார் அப்படி போடுறப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஷோ ஆக மாட்டேது. சந்தோஷ் குமார்னு ஷோ ஆக மாட்டேது. அப்போ நான் என்ன பண்ணணும்னா சிம்பிளுங்க, நம்ம இந்த மேலே காலம் இருக்குல்ல, இந்த காலம் இங்கே ஏரோ மார்க்கில், இந்த ஏரோ மார்க்கு கிட்ட இங்கே எடுத்துன்னு வந்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக மாட்டல, அந்த ப்ளஸ்ஸை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி லைட்டாக இழுத்துன்னு வந்தீங்க, ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதை எடுத்துக்கும், ட்ராக் பண்ணிக்கும். ஓகேங்களா? நம்ம ட்ராக் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். எனக்கு இப்போ இந்த ப்ரைஸ்ன்றது இவ்வளோ பெருசு வேணாம். அப்போ நான் அகைன் கிளிக் பண்ணி நான் இந்த பக்கம் ட்ராக் பண்ணேன்னா எனக்கு இவ்வளோ போதும்.
ஸோ நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது இப்படி தான் பண்ணணுமா கேட்டால் அப்படியும் இல்லை. எப்படின்னா இப்போ இப்படி இருக்கா, இது நான் இங்கே வெறும் ஜஸ்ட்டு நான் போய் நான் ட்ராக்லாம் பண்ணணும். நான் ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணாலே எனக்கு அதுக்கு தேவையான இடத்த அதுவே எடுத்துக்குது. நம்ம ட்ராக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்ஸ்ன்னு இருக்குது, இவ்வளோ இடம் தேவையில்லை எனக்கு வந்துட்டு அந்த சியோட கார்னரில் போயிட்டு நான் டபுள் கிளிக் பண்ணா எனக்கு அது எவ்வளோ தேவையோ அந்த இடம் அதுவே எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்துட்டு இப்போ இவ்வளோ பெருசாக இப்போ நேம்ன்றது வந்துட்டு இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்குது சந்தோஷ்குமார்னு இவ்வளோ பேர். இப்போ நான் ஃபஸ்ட்டு சந்தோஷ்குமார்ன்ற ஒரு நேமுக்கு பெரிய லென்த்தாக ஒரு பாக்ஸு. ஏன்னா இப்போ நான் இந்த ஒரு காலமுக்கு நான் இந்த ஒரு செல்லில் க்ரியேட் பண்ண நேம் வந்து பெருசாக இருக்குது, அதுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணது ஓவரால் இருக்கிற காலமே பார்த்தீங்களா, ஓவரால் காலமே வந்துட்டு எனக்கு பெருசாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே வந்து ஒரு பிரேம்னு ஒரு நேம் கொடுக்குறப்போ அங்கே சின்னதாக எனக்கு அவ்வளோ இடம் தேவையே இல்லை. அப்போ நான் என்ன பண்ணணுன்னா ஈஸிங்க என்னன்னா, இப்போ நான் ட்ராக் பண்ணுறல, இந்த ட்ராக் பண்ணதை நான் இங்கே இந்த அதாவது எனக்கு இவ்வளோ இடம் போதும் இந்த பிரேம்ன்றது இவ்வளோ. இப்போ சந்தோஷ்குமார்னு ஃபுல் நேம் வரும்னா இதுக்கு தான் ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காங்க, அதுதான் வந்துட்டு wrap text. இந்த ஏபிசின்னு பார்த்தீங்கன்னா அது wrap text நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்களா இப்போது ரோவில் கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு மட்டும் எடுத்திருக்கு. ரோ வந்துட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ எடுத்து அந்த ஒரு செல்லில் எவ்வளோ ஷோ முடியுமோ ஷோ ஆஃப் பண்ணி நம்மளுக்கு காமிச்சிருக்கு. சந்தோஷ்குமார்னு காமிச்சிருக்கு, அதில் வந்துட்டு அந்த ஒரு செல்லுலேயே ஃபுல்லாக காமிச்சிச்சு. அதாவது நான் இந்த வித்தை நான் எதுவுமே இது பண்ணல, இந்த வித்தை நான் பெருசாக எடுத்துன்னு போல, நான் ஜஸ்ட்டு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நான் wrap text பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எனக்கு இது தேவைன்னா இது wrap text பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு இந்த wrap text வேணாங்க, நான் கொஞ்சம் லென்த்து போனாலும் பிரச்சனை இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படி ஆன் பண்ணிங்களோ அதே மாதிரி ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா ஆஃப் ஆகிடும். நீங்கள் எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது தேவையான அளவு அது எடுத்துக்கும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்ம ஒரு wrap text என்ன இப்போ இதுவே வந்துட்டு நான் ஒரு டைம் டேபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஒரு எக்ஸாம் டைம் டேபிள் மாதிரி லைக் வந்துட்டு டைம் டேபிள் செகண்ட் ஜஸ்ட் நான் ஒரு ஹெட்டிங் கொடுக்குறேன், டைம் டேபிள் ஃபார் ஆனுவல் எக்ஸாம் நம்ம இப்போது ஒன்று போடுறோம். ஓகேங்களா? டைம் டேபிள் ஃபார் ஆனுவல் எக்ஸாம்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன். இது நான் எங்கே டைப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா எஃப்ல தான் டைப் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எஃப் ஃபார்முலா பாருங்கள், F2ல் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஜிலையும் வந்திருக்கு, ஹெச்லேயும் வந்திருக்கு. இப்போ நான் இதை போயிட்டு நான் wrap text பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி வரும். ஸோ எனக்கு இந்த மாதிரி வேணாம், அதாவது இப்போ வந்துட்டு ஹெட்டிங் வந்துட்டு எனக்கு பெருசாக ஒரே லைனில் இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு wrap text நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு சிம்பிளுங்க இந்த FGH இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 செல்லையும் நம்ம ஒரே செல்லாக மாற்ற போகிறோம். அது என்னன்னா இதை இப்படி கிளிக் பண்ணிவிட்டு 3த்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே merge and center ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், merge and centerல் வரணுமா இல்லை அக்ராஸ் மேலே வரணுங்களா இல்லை வந்துட்டு merge and cells அது மட்டும் பண்ணுமா அப்படின்னு கேட்குது. இப்போ நான் வந்து merge and center நான் கொடுத்துட்டேன்னா இப்போது எனக்கு இது 3 செல்லுமே வந்துட்டு ஒரே செல்லு. ஓகேங்களா? நான் பண்ணது F2 தான் டைப் பண்ணேன். ஆனால் இப்போ பாருங்கள் என்னால் G2 கிளிக் பண்ண முடியாது, ஏன்னா S2 கிளிக் பண்ணேன். இப்போ 3மே சேர்ந்து தான் ஒரு செல்லு. இப்போ நான் இது இப்போ க்ரியேட் பண்ணுறப்போ எனக்கு இது வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ நான் இங்கே வந்துட்டு ஒரு டைம் டேபிள் போடலாம். லைக் வந்துட்டு எப்படி சொல்கிறது, டேட். ஓகேங்களா? டேட் வந்துட்டு இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு டே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன எக்ஸாம் சப்ஜெக்ட் போடுறோங்களா, சப்ஜெக்ட். ஸோ எனக்கு இந்த மாதிரி நான் வந்துட்டு ஒரு க்ரியேட் பண்ண முடியும் என்னால். இப்படி வந்துட்டு என்னால் ஒரு நார்மலாக இப்போ அலைன் பண்ணிவிட்டு நான் வச்சேன்னா இப்படி என்ன ஒரு டைம் டேபிள் என்ன க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் இது வந்து நான் சென்டராக, அதாவது ஹெட்டிங் வந்து சென்டராக கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி சென்டராக நம்ம கொடுக்கும்போது அதாவது 3 செல்லு சேர்த்த மாதிரி கொடுக்குறதுக்கு அதெல்லாம் யூஸ் ஆகுது தான் இந்த merge and center. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபில் சீரியஸ்னு வாங்க, அதாவது இப்போ 1 2 இப்போ நீங்கள் 1லேருந்து எனக்கு ஒரு 50 போடுப்பா அப்படின்றப்போ நான் வந்துட்டு 1 2 3ன்னு சொல்லிட்டு என்ட்ரு கொடுத்து 4ன்னு கொடுத்துருந்தேன்னா இது எனக்கு ரொம்ப நேரம் வேலை. இதை சிம்பிளாக முடிக்கிறது என்னென்னா ஜஸ்ட்டு நம்ம அங்கே 1 கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வரைக்கும் நான் எடுத்துன்னு வந்துட்டு இந்த ப்ளஸ் மார்க்கில் இந்த ப்ளஸ் மார்க்கை வச்சு அப்படியே ட்ராக் பண்ணுறேன். எவ்வளோ தேவை எனக்கு ஒரு 15 50 தேவைன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்களா? இப்போ நான் 50 சொன்னேன்னா இப்போ 50 தேவை எடுத்துன்னு வந்தேன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபில் சீரியஸாக மாறிடுச்சு. 1 2 3 4 5 6ன்னு சொல்லிட்டு நான் ட்ராக் பண்ண உடனே வந்துச்சு. இப்போ நிறைய பேருக்கு எப்படி வரும்னா இப்போ நான் 1 2 3 4 அப்படின்னு ஒரு 4 நம்பரை போட்டதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாலும் எனக்கு ஃபில் சீரியஸாக மாறிடுச்சு. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 1 அமுக்கிட்டு அப்படியே எடுத்துன்னு வருவாங்க. இந்த ப்ளஸ் மார்க் இந்த பெரிய ப்ளஸ் வந்துட்டு இந்த இதோட கிட்ட வரும்போது சின்ன ப்ளஸ்ஸாக மாறுது பார்த்தீங்களா. இங்கே ஒரு சின்ன பாக்ஸ் தெரியுது, அந்த பாக்ஸ் கிட்ட வரும்போது சின்ன ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ அதை நான் இப்படி ட்ராக் பண்ணிவிட்டு நான் இப்படியே இப்படி இழுத்துன்னு வரேன்.
இழுத்துன்னு வந்துட்டு எனக்கு இவ்வளோ நம்பர் தேவை அப்படின்னு சொல்லிட்டுனா வெறும் ஒன்று தான் வரும். இப்போ ஃபஸ்ட்டு பண்ணதுக்கும் இப்போ பண்ணதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு கமெண்ட் கொடுத்துருக்கேன். அதாவது நான் இப்போ வந்து 1 2 போட போகிறேன்னு சொல்லிட்டு நான் 1 2 3 4 போட்டு அதுக்கப்புறம் ட்ராக் பண்ணாலும் வந்தது. இப்போ வந்துட்டு இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணுறேன் அப்படின்னா, நான் வெறும் 1 மட்டும் போட்டுட்டு இப்படியே பண்ணுவேன். இங்கே காப்பி செல்லாக இருக்குது. இது பக்கத்தில் ஒரு சின்ன பார் காட்டுது பார்த்தீங்களா, இதில் வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா கீழே காட்டும் காப்பி செல்ஸ். இப்போ என்ன இருக்குன்னா, நான் ஃபஸ்ட்டு செல்லில் என்ன காப்பி நான் என்ன பண்ணோம் அது எல்லாமே காப்பி ஆகிருக்கு. நான் அப்படி இல்லாமல் நான் இந்த காப்பி செல்ஸ் வந்து ஃபில் சீரியஸ் மாற்றினேன்னா அகெயின் 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு என்ன ரோனவோ அந்த நம்பர் அப்படியே வருது. ஓகேங்களா? இப்போ இந்த 1 2 வந்துட்டு இப்படி தான் போட முடியுங்களா, இப்போ என்னால் வந்து டேரி ஜென்ரலாக போட முடியாதா அப்படின்னு கேட்டோன்னா அதுவுமே போட முடியும். இப்போ வந்துட்டு 1 கிளிக் பண்ணிட்டேன். இதே வந்துட்டு இங்கே இப்படி இந்த கிட்ட வந்து இந்த பக்கம் ட்ராக் பண்ணுறேன். ரைட் ஹேண்ட் சைட் ட்ராக் பண்ணிவிட்டு காப்பி செல்லாவது காப்பி செல்லில் போய்ட்டு ஃபில் சீரியஸாக கொடுக்குறேன். ஃபில் சீரியஸாக கொடுத்தேன்னா இப்போ இந்த சைடே என்னால் பண்ண முடியுது. இது இப்படி தான் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ எனக்கு மைனஸில் வேணும், அதாவது கிராஃப் மாதிரி போடுறேன் அப்படின்னா மைனஸ் தான் ரொம்ப ஈஸி. அதுவுமே இப்போ இங்கேருந்து இது ட்ராக் பண்ணுறேன். இந்த 2 அப்படி கிளிக் பண்ணி இந்த 2 கிளிக் பண்ணி இப்படி எடுத்து வரேன். இப்படி எடுத்துன்னு வரேன். இப்படி வரும்போது இங்கே இது வந்துட்டு காப்பி செல் ஆகுது. இப்போ ஜஸ்ட் வந்துட்டு ஃபில் சீரியஸ் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்களா 2 1 இப்படி வருதுங்களா. இதை வந்துட்டு நான் இப்போ ட்ராக் பண்ணுறேன். இப்போ 0 ஆகுது. நான் போய்ட்டு ஃபில் சீரியஸ் கொடுக்குறேன். -1 -2 -3 அப்படி வருது பார்த்தீங்களா, இப்படியும் வரும். ஸோ இது நம்ம ஏற்ற மாதிரி மேலேயுமே போடலாம். இப்படி வெறும் இந்த சைடு மட்டும் தான் வருமா, மேலே வராதான்னு கேட்டால் மேலேயுமே வருங்க. எப்படின்னா அதே மாதிரி தான் சின்ன பாக்ஸ் பண்ணி அந்த ப்ளஸ் வந்து டபுள் கிளிக் பண்ணி நான் மேலே ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணி காப்பி செல்லிருந்து ஃபில் சீரியஸை மாற்றுறேன். மைனஸில் போகுது. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஃபில் சீரியஸ் நம்ம இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? இந்த ஃபில் சீரியஸ் பற்றி உங்களுக்கு இப்போ கிளியராக புரிஞ்சிருக்கும். இது வந்து நம்பருக்கு மட்டுமா இல்லைன்னு கேட்டால் இல்லை, இப்போ வந்து ஒரு மந்த்தோ ஒரு டேவோ போடுறப்போவும் நம்மளுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் எப்படின்னா, இப்போ நான் சண்டேன்னு ஒரு கொடுத்துட்டு பாக்ஸ் கிட்ட வந்துட்டு டபுள் கிளிக் பண்ணி நான் ட்ராக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். நான் சண்டேன்னு போடுறேன். நெக்ஸ்ட் வீக் வரைக்கும் எனக்கு வேணும்னா நான் ட்ராக் பண்ணி விட்றேன். பாருங்கள், சண்டே மண்டே டியூஸ்டே வெனஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஆனால் இதே நான் வந்துட்டு இதே சண்டே இப்போ நான் போட்டேன். ஆனால் பட் நான் ஸ்பெல்லிங் தப்பாக போடுறேன். சண்டேவெல்லாம் சாண்டேன்னு போட்டேன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நான் இது போட்டேன், இதான் சண்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்பெல்லிங் தப்பாக போட்டு இங்கே நான் ட்ராக் பண்ணேன்னா அது என்ன ஆகும்னா காப்பி செல் தான் ஆகும். ஏன்னா நம்ம ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கோம். எக்ஸலால் புரிஞ்சிக்க முடியாது இவங்க என்ன சொல்கிறாங்க. ஜஸ்ட் அவங்க வந்துட்டு அது ஒரு டெக்ஸ்ட்டு நம்ம கொடுத்துட்டு அதை காப்பி தான் பண்ண சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது காப்பி தான் பண்ணும். நீங்கள் போய்ட்டு எத்தனை வாட்டி போய்ட்டு ஃபில் சீரிஸ்னால் ஃபில் சீரிஸ்லாம் எதுவுமே வராது. ஏன்னா அது வந்துட்டு நீங்கள் போட்டிருக்க ஸ்பெல்லிங் தப்புன்னு வந்து உங்களுக்கு ஷோ ஆஃப் பண்ணுது. இது வெறும் டே மட்டுமா கேட்டால் டேலாம் இல்லை, நம்மளுக்கு இதுவுமே வரும். ரைட், இப்போது நான் ஜானுவரின்னு போடுறேன். இப்போ ஜானுவரின்னு போட்டு ஜஸ்ட்டு நான் ட்ராக் பண்ணுறேன். உங்களுக்கு தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஜான்வரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு உங்களுக்கு வருது. ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நான் அது கரெக்டான ஸ்பெல்லிங் போடுறேன். போட்டோன்னே என்ன மந்த்தோ எந்த மந்த்தோ தேவை. இது வரை ஜான்வரியிலேருந்து சண்டேலேருந்து வருமா, அப்படிலாம் இல்லை. நம்மளுக்கு இப்போ நான் மார்ச்லேருந்து எனக்கு தேவைன்னா நான் மார்ச்னு போட்டு நான் ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுறேன். அதுலேருந்து மார்ச்சுக்கு அப்புறம் ஏப்ரல் மே ஜூன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வருது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் ஈஸி, சிம்பிள். நம்ம எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிக்க வேண்டியது தான். இப்படி இதான் ஃபில் சீரிஸ். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் கற்று வச்சுக்கிறது உங்களுக்கு எங்கே வேணாலும் யூஸ் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸலில் வந்துட்டு மவுஸை தவிர்த்துருங்க. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்குமே வந்துட்டு நீங்கள் இதுவில் மட்டும் பண்ண பாருங்கள். உங்கள் கீவேர்ட்ஸ், அதாவது கீபோர்டில் தான் எக்ஸல் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு கீபோர்டு தான். ஓகேங்களா? நான் அப்கமிங்ஸில் உங்களுக்கு கண்ட்ரோல் அந்த இதுவெல்லாம் சொல்கிறேன், கீவேர்ட்ஸ்லாம் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபில் சீரிஸ் முடிஞ்சிச்சுங்களா? இது ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் கொடுக்கும்போது நம்மளுக்கு இது மேலே இது வந்துட்டு ஒரு சிம்பிளுங்க. ஓகேங்களா? இந்த நேம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேமை வந்துட்டு நான் போல்டாக காட்டணும். அதாவது நான் இது ஹெட்டிங் எல்லாமே வந்து போல்டாக காட்டணும்னா ஜஸ்ட் செலக்ட் பண்ணுறேன். இந்த பி கொடுத்தேன்னா போல்டாக மாறுது. எனக்கு இல்லை போல்டாக வேணான்னா ஜஸ்ட் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா வெளியிடும். ஒரு கிளிக் பண்ணுறேன், போல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நான் இது வந்து ஃபாண்ட்டை மாற்றுறது. நம்மளுக்கு தேவையான ஃபாண்ட் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஃபாண்ட்டு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது இப்போ ஃபாண்ட்டு மாற்றிருக்கோம். நம்மளுக்கு தேவையான மாதிரி ஃபாண்ட்டாக மாற்றிக்கிறது. ஓகேங்களா? இது ஃபாண்ட்டு சைஸு. உங்களுக்கு நான் கிளிக் பண்ண ஃபாண்ட்டு சைஸ் மாறும். தெரிஞ்சுங்களா உங்களுக்கு? நான் இப்போ 26 பண்ணால் 26 ஃபாண்ட்டு சைஸு. ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம ஃபாண்ட்டு சைஸ் மாற்றிக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மல் பேசிக் ஒரு ஃபோன்லேயே நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்துருப்போம். நம்ம
ஜஸ்ட் இது இட்டாலிக் வந்துட்டு நம்மளுக்கு அது தெரியும் ஓகேங்களா. அந்த ஒரு மாதிரி சாய்வாக இருக்கும் பார்த்தீங்களா எழுத்து இட்டாலிக், அதுதான் ஹெட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இது வந்துட்டு இதெல்லாம் கண்ட்ரோல், இதுக்கெல்லாம் வந்துட்டு கீவேர்ட்ஸ். இப்போ நான் சொன்னல, இப்போது உங்களுக்கு வந்துட்டு இது பண்ணுற வேணாம், மவுஸ் இல்லாமல் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இதுலேயே பண்ணுங்கள், கீபோர்ட்லேயே பண்ணுங்கள் அப்படின்றப்போ, இப்போ இந்த போல்ட் ஆக்கிறதுக்கு என்னென்னா, நீங்கள் போயிட்டு இப்படி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பி கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு போல்ட் ஆகும் ஓகேங்களா. இது போல்ட் ஆகும் சரிங்களா. இப்போ நான் இது வந்துட்டு ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பி கொடுத்தேன்னா போல்ட் ஆகிடுச்சு, தெரியுதுங்களா. கண்ட்ரோல் அகைன் பி கொடுத்தனா வேணாம் போய்டும் ஓகேங்களா. இப்போ இந்த இட்டாலிக்குங்க அதே தான். இப்போ நம்ம ஜஸ்ட் அங்கே வைக்கும் போது உங்களுக்கு ஷோ தெரியுதுங்களா, இட்டாலிக் அங்கே வைக்கும் போது தெரிஞ்சு பாருங்க. கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கன்னா இட்டாலிக் அது அந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும் அப்படின்னு சொல்லுது. திருப்பி நீங்கள் அது வேணான்னா திருப்பி கண்ட்ரோல் ஐ கொடுத்தீங்கனாலே டிசேபிள் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது யூன்றது ஒரு அண்டர்லைன். அப்போ நான் இந்த நேமுக்கு, இந்த சந்தோஷ்குமார்னு ஒரு நேமுக்கு நான் ஒரு அண்டர்லைன் பண்ணேன்னா, ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணனா அது கீழே வந்து ஒரு அண்டர்லைன் வரும், கேட்டுங்களா. உங்களுக்கு சந்தோஷ்குமார் கீழே ஒரு அண்டர்லைன் வருது. இல்லை எனக்கு அண்டர்லைன்லாம் வேணாம் அப்படின்ற, இதில் டபுள் அண்டர்லைனும் இருக்குது. லைக் வந்துட்டு எனக்கு அவர் நல்லா டார்க்காக இருக்கணும், அந்த லைன் தெரியல எனக்குன்னா ஜஸ்ட்டு நீங்கள் டபுள் அண்டர்லைன் பண்ணிங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா, டபுள் அண்டர்லைன். இதெல்லாம் வேணான்னா நீங்கள் அகைன் ஒரு கிளிக் பண்ணாலே அது போயிடும் ஓகேங்களா. இது வந்துட்டு கலரு, நான் இப்போ கொடுக்குற ஹெட்டருக்கு வந்துட்டு கலர் வேணும். இப்போ இந்த ஹெட்டருக்கு நான் கலர் கொடுக்கணுன்னா ஜஸ்ட்டு நான் போய்ட்டு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துப்பேன். இப்போ ப்ளூ கலரு, பச்சை கலர், அந்த மாதிரி இங்கே எல்லாமே இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுக்கு தேவையான கலர் நம்ம கொடுக்கலாம். இது உள்ளே இருக்கிற ஃபாண்ட்டுக்கு கலர் கொடுக்குறது. இப்போ பிளாக் கலரில் இருக்குது, இது ரெட் கலர் நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா இங்கே ரெட் கலரில் கொடுக்கலாம் ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நார்மலாக நம்ம பண்ணுற ஒரு சின்ன ஸ்மால் எடிட்டிங் கூட வச்சுக்கோங்களேன். இப்போ எடிட்டிங் ஆப்லேயே இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்களே, அந்த மாதிரி தான் இது, வேறு எதுவும் இல்லை ஓகேங்களா. இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறது. இது அலைன்மெண்ட்டு. இப்போ இந்த நேமுன்றது வந்து இந்த ஓரமாக இருக்குது, அதாவது லெஃப்ட் கார்னரில் இருக்குது. இல்லை இது சென்டராக வேணும்னா ஜஸ்ட்டு நான் இங்கே ஒரு கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த அலைன்மெண்ட்டில் போய்ட்டு நான் இங்கே இதை சென்டர் கொடுத்தேன்னா சென்டரில் வந்துடுச்சு ஓகேங்களா. ஸோ இது அலைன்மெண்ட்டுன்றது இதுக்கு தான் யூஸ் ஆகுது. நம்ம ராப் டெஸ்ட்டு பார்த்தாச்சு, மெர்ஜ் அண்ட் சென்டரும் பார்த்தாச்சு ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறது, உங்களுக்கு இதே வந்துட்டு ஒரு பேசிக் தான் ஓகேங்களா. கண்ட்ரோல் எஸ்ன்றது சேவு. இன்னும் முக்கியமான விஷயம்னா இந்த காப்பி பேஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. இப்போ இந்த டேட்டுன்றதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போடணுன்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோல் சி காப்பி, இந்த இடத்துல வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணோன்னா பேஸ்ட்டு பண்ணுறேன், கண்ட்ரோல் வி ஓகேங்களா. காப்பிக்கு கண்ட்ரோல் சி, பேஸ்ட்டுக்கு கண்ட்ரோல் வி ஓகேங்களா. காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம் இங்கே நிறைய பேர் காப்பி பேஸ்ட் பண்ணி தான் அவங்க இதுவே ஓட்டுறாங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஸோ அதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா. இது வந்துட்டு கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா டபுள் அண்டர்லைன் வருது. ஆனால் இது வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி தான் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா லைக் வந்துட்டு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, இப்போ சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்களா, இந்த சப்ஜெக்ட் நான் வந்துட்டு இது சப்ஜெக்ட் வச்சு நான் ட்ராக் பண்ணுறேன். ட்ராக் பண்ணிட்டு இப்போ நான் வெறும் கண்ட்ரோல் டி கொடுத்தேன்னா என்ன ஆகுது பாருங்கள், டபுள் அண்டர்லைன் ஆகாமல் அது டவுன் ஆகுது. அதாவது மேலே இருக்கிறதே எனக்கு டவுன் பண்ணுன்றது தான். இப்போ நீங்கள் போய் சப்ஜெக்ட்டுக்கு போய் நீங்கள் கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அங்கே வராது, அது ட்ராக் பண்ணி கீழே கொடுக்கும். ஸோ நீங்கள் கண்ட்ரோல் டி அப்படி கொடுக்காதீங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள், நான் இங்கே டேன்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா, இந்த இடத்துல டேன்னு இருந்தது. ஆனால் இங்கே நான் மேலே வந்துட்டு டைம் டேபிள் ஃபார் ஆனுவல்னு போடுறதுல அது கீழே ரிப்பீட் ஆகிருக்கு. அதுதான் கண்ட்ரோல் டியோட வேலை. கண்ட்ரோல் டி வந்துட்டு கீழே மேலே என்ன இருக்கோ அதே கீழே ட்ராக் பண்ணி கொடுக்கும், அதுதான் கண்ட்ரோல் டி வேலை. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா இந்த அண்டர்லைன் டபுள் அண்டர்லைன் வரும்னு பார்க்காதீங்க, டபுள் அண்டர்லைன் நம்ம போய் செலக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அங்கே போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு சொல்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் வந்துட்டு இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தா போல்ட் ஆகுதுன்னா அப்போ கண்ட்ரோல் டி கொடுத்தா டபுள் அண்டர்லைன் ஆகணும்ல அப்படின்னு கேட்பீங்க. அப்படி ஆகாது. அப்படி ஆனிங்கன்னா ட்ராக் ஆகும். மேலே என்ன அப்கமிங் மேலே என்ன செல் கொடுத்துருக்கீங்க அந்த செல்லில் என்ன இருக்கோ அது கீழே ரிப்பீட் ஆகுது. இப்போ இல்லை நான் இப்போ நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இப்போ இது இங்கே தெரியாமல் பண்ணிட்டீங்க. இது எப்படி நான் அன்டூ பண்ணால் ஜஸ்ட்டு கண்ட்ரோல் ஜெட் கொடுத்தீங்கன்னா வெளியே போய்டும், அவ்வளோதான். ஃபஸ்ட்டு என்ன இதுதான் அது இருந்தது ஓகேங்களா, கண்ட்ரோல் ஜெட். இப்போ நான் இந்த இடத்துல இருந்ததை நான் திருப்பி கண்ட்ரோல் ஜெட் கொடுத்து நான் வெளியே வச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்களா, தெரியுதுங்களா உங்களுக்கு ஓகேங்களா. சிம்பிள், இவ்வளோதாங்க. ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், உங்கள் வீட்டில் லேப்டாப் ஆர் பிசி எதாவது இருந்ததுன்னா ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே வந்துட்டு சிம்பிள் ஓகேங்களா. ஃபில் சீரியஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா சம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா. பேசிக் சம்ஸ் தான். நான் வந்து பெரிய பெரிய இதுலாம் சொல்ல, கால்குலேஷன் ஃபார்முலாலாம் இல்லை. நீங்கள் ஜஸ்ட் ஒரு பேசிக் இது தான். இப்போ நம்ம இதே யூஸ் பண்ணிக்கலாமா,
ஸோ ஓகே இருங்க, இதை வந்துட்டு நான் இப்போ இதெல்லாம் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு இதெல்லாம் வேணாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே வந்து இதில் யூஸ் பண்ண பாருங்கள், கீபோர்டில். இப்போ எப்படின்னா, இப்போ நான் இந்த செல்லு நான் இப்படி இப்போ நான் இங்கே போகிறேன். போய் நான் இங்கே கிளிக் பண்ணாமல் நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே அப் ஏரோ, டவுன் ஏரோ, லெஃப்ட் ஏரோ, சைடு ஏரோன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போது அதில் இன்னொரு உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் நான் உங்களுக்கு கீவேர்ட் சொல்கிறேன். இப்போ இந்த பேஜோட லெஃப்ட் கார்னரில் இது ஸ்டார்டிங் ஆரம்பிக்குது. பேஜோட எண்டுக்கு நான் போகணுன்னா, நான் உட்காந்து ஒன்றுன்னா இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி நான் இப்படி ஒன்றுனா போகணுமா, அதுக்கு நான் வந்துட்டு இப்படி கீபோர்டை வச்சு, அதாவது மவுஸை வச்சுட்டு இப்படி ட்ராக் பண்ணாலே எனக்கு போய்டுவேன்ல, இந்த இடத்துல போய்ட்டு நான் இப்படி ட்ராக் பண்ணாலே எனக்கு லாஸ்ட் பேஜுக்கு நான் போய்டுவேன்ல அப்படின்னா, அப்படி போகிறதுக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன்னா, சிம்பிள், இந்த கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கொடுத்தீங்கன்னா பேஜ் ஸ்டார்டிங் வரும், கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா பேஜ் எண்டுக்கு போகும். தெரியுதுங்களா? நான் கண்ட்ரோல் லெஃப்ட் ஏரோ கொடுக்குறேன், கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுக்குறேன், கொடுத்தோன்னே பேஜ் ஸ்டார்டிங் எண்டிங் போகுது. இதுவரை இப்படி தான் போக கேட்டாங்கன்னா அப் டவுனும் ஒர்க் ஆகும். கண்ட்ரோல் அப் கொடுத்தா மேலே இருக்குது, பேஜோட லாஸ்ட் பேஜ் போனால் கண்ட்ரோல் டவுன் ஏரோ கொடுத்தானா போயிடும். இப்போ நீங்கள் கேட்கலாம், நீங்கள் ஏன் டவுன் ஏரோ கொடுத்தா லாஸ்ட் பேஜ் போகாமல் நடுவில் நின்று போகுதுன்னா, ரீசன் ஒன்று தாங்க. நான் கீழே அங்கே வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், தெரியுதுங்களா? ஸ்டாக்ஸ்னு பண்ணியிருக்கேன், ரைஸ்னு ஒன்று அப்டேட் பண்ணியிருக்கேன், நெக்ஸ்ட் இங்கே 2ன்னு ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் எங்கெல்லாம் அங்கே இது பண்ணியிருக்கீங்களோ அந்த இடத்துல வரும். இப்போ அதுவே இல்லாமல் நான் இந்த இடத்துல போயிட்டு நான் கண்ட்ரோல் அப்னா, இப்போ இங்கே வந்து நான் கண்ட்ரோல் அப் ஏரோ இருக்குது, இங்கே டவுன் ஏரோ கொடுத்தேன்னா கடைசி பேஜோட அந்த ஷீட்டோட கடைசி எண்டுக்கு வந்துச்சு, அப் ஏரோ கொடுத்தோன்னா ஸ்டார்டிங் போயிடுச்சு. ஸோ இதே நம்ம நடுவில் ஏதாவது வேல்யூஸ் எதாவது நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்றப்போ அது கீழே இறங்கிட்டு தான் போவோம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ஒரு ஈஸி மெத்தட். அதாவது நான் இப்போ இங்கே ஒரு வேல்யூ, இதுலேருந்து ஒரு வேல்யூ, இந்த இடத்துலேருந்து இது ஒரு வேல்யூ வரைக்கும் இருக்குது. இப்போ நான் இங்கே டக்குன்னு போனேன்னா நான் ஈஸி ஜஸ்ட் நான் எடுத்துன்னு போயிட்டு இங்கே இந்த மவுஸ் எடுத்துன்னு போயிட்டு அப்படி கிளிக் பண்ணுறதுக்கு பதிலாக நான் சிம்பிளாக வந்துட்டு கண்ட்ரோல் ரைட் ஏரோ கொடுத்தேன்னா அந்த பேஜ் லாஸ்ட்டுக்கு, அதாவது நான் இந்த வேல்யூ வரைக்கும் இருக்கேன், இது இருக்கும், அதுக்கு மேலே ஒரு கண்ட்ரோலில் கொடுத்தீங்கன்னா லாஸ்ட் போய்டும். அப்படி கொடுக்காம நான் இது வரைக்கும் வரேன்னா இது வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்படி இல்லாமல் ஒரு செல்லை செலக்ட் பண்ணுறது எப்படின்னா, இப்போ நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்களே, அதே கண்ட்ரோலுக்கு பதிலாக ஷிஃப்ட்டுன்னு மேலே இருக்கும், கண்ட்ரோல் மேலே இருக்கும், அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு ஒன்றா ரைட் ஏரோ இல்லை டவுன் ஏரோ இல்லை அப் ஏரோ கொடுத்தீங்கன்னா இப்படி ஒரு இதுவாக உங்களுக்கு மூவ் ஆகும். இப்போ லெஃப்ட் ஏரோ கொடுக்குறேன் மூவ் ஆகுது பார்த்தீங்களா, ரைட் ஏரோ கொடுக்குறேன் மூவ் ஆகுது. ஸோ இப்படி ஒன்றா செலக்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வந்துட்டு மவுஸில் என்ன பண்ணுவீங்க, இந்த 3த்தையும் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது டபுள் கிளிக் பண்ணி இப்படி எடுத்துன்னு வருவீங்க, இப்படி ட்ராக் பண்ணி இப்படி எடுத்துன்னு வரீங்களே, இப்படி பண்ணுறக்கூடாது. இதை வந்துட்டு நீங்கள் மவுஸில் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு ஷிஃப்ட்டை யூஸ் பண்ணி ஸ்லைடரை கொடுத்து பண்ணுங்கள். ஒரு 3 கிளிக் பண்ணுவீங்களா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை நான் உங்களுக்கு இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ வந்துட்டு நான் இப்படி இப்போது ஒரு 10 ஹெட்டு இருக்குன்னா அந்த 10 ஹெட்டிங்க நான் உட்காந்து ஒன்றுனா பண்ணுமான்னு கேட்டால் அதான் இல்லை. அதுக்கு ஒருட்டிங்கன்னா இப்போ கண்ட்ரோல் வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டுன்னு பார்த்தோமா, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு சேர்த்து வச்சு பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு அந்த ரைட் ஏரோ கொடுத்தீங்கன்னா நான் இது வரைக்கும் எனக்கு இருக்குன்னா அது வரைக்கும் எனக்கு அந்த ஹெட்டிங் இருக்குன்னா அது வரைக்கும் நான் செலக்ட் ஆகுது. இப்போ இது எனக்கு வந்து மொத்தமாக காப்பி ஆனா இப்போ ஜஸ்ட் ஒரு கண்ட்ரோல் சி, நான் இங்கே போய்ட்டு ஒரு கண்ட்ரோல் வி கொடுத்தேன்னா எனக்கு அப்படியே அங்கே என்னென்ன ஹெட் இருக்குதோ அந்த ஹெட்டர் நான் அப்படியே போடலாம். இல்லை இப்போ பாருங்கள், இங்கே போடலாம், சப்ஜெக்ட்னு இருக்கா, இது வரைக்கும் எனக்கு இது வரைக்கும் வேணும், இதை வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது வரைக்கும் இதை வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஏரோ இது வரைக்கும் எனக்கு வேணும், அது வரைக்கும் வந்துச்சு. நடுவில் கேப் இருக்கிறனால இங்கே நின்றுச்சு, இங்கே ஏதாவது ஹெட் இங்கே கேப் இருந்தனால தான் இங்கே நின்றுச்சு. இங்கே ஹெட் இருந்ததுன்னா இதுவும் காப்பி ஆகிருக்கும். இப்போ இது வரைக்கும் இங்கே ஹெட் இருக்கிறனால இங்கே நிற்குது, எனக்கு இது வரைக்கும் வேணும். இப்போ கண்ட்ரோல் சி கொடுத்துட்டு நான் ஷீட் 2ல் இப்போ போகிறேன். ஓகேங்களா? பேசிக் எக்ஸல் ஷூ போட்டேன்னா இப்போ இங்கே போயிட்டு நான் அதே ஒர்க்கை பண்ணுறேன். இங்கே கண்ட்ரோல் வி அங்கே காப்பி பண்ணதை இங்கே கண்ட்ரோல் வி கொடுத்துட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இதுதான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் விட வேலை. அங்கேருந்து காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு நம்ம இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்படி ட்ராக் பண்ணுறதோ நீங்கள் மவுஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு உங்களோட ஸ்கில்ஸை இன்னுமே நல்லா டெவலப் ஆகிக்கலாம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கீபோர்டை யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு எக்ஸல் நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு உங்களை அப்ரோச் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதை லைக் வந்துட்டு உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறீங்க, அங்கே யூஸ் பண்ணுறப்போ உங்களை வந்துட்டு செலக்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக கீபோர்டில் யூஸ் பண்ணுறீங்க, மவுஸ் பண்ண மாட்டீங்க. ஏன்னா எக்ஸல் யூஸ் பண்ணுறீங்க, யாருமே வந்துட்டு மவுஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபுல்லாகவே வந்து கீவேர்ட்ஸ்லேயே போகும். ஓகேங்களா? எக்ஸல் அப்போ வீடியோஸ்லாம் உங்களுக்கு எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பேசிக் எக்ஸல்னால உங்களுக்கு இதெல்லாம் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி இப்போ நான் டெலிட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இப்போ நான் இது 3த்தையும் செலக்ட் பண்ணேன். 3த்தையும் செலக்ட் பண்ணிட்டு நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா
நான் எந்த செலக்ட் பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு பேக் ஸ்பேஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ நான் இங்கே தான் ஆரம்பித்தேன், இந்த இடத்துல ஆரம்பித்தேன், இந்த இடத்துல ஆரம்பித்து இந்த இடம் வரைக்கும் ட்ராக் பண்ணேன். ட்ராக் பண்ணிட்டு நான் பேக் ஸ்பேஸ் கொடுக்குறேன், எனக்கு வரல. ஏன்னா நான் செலக்ட் பண்ணது பி செல்லில் தான் செலக்ட் பண்ணேன், அங்கே எதுவுமே இல்லை பேக் ஸ்பேஸ். இப்போ நான் இங்கேருந்து பண்ணுறேன், இப்போ இங்கேருந்து நான் பண்ணிட்டு பேக் ஸ்பேஸ் கொடுத்தேன்னா ஏன்னா சிலேருந்து ஆரம்பிச்சு அடி பண்ணேன். அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா, இப்போ இங்கேருந்து இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குன்னா ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணி டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் பண்ணால் போயிடும். ஓகேங்களா? இப்போ நான் இப்படி செலக்ட் பண்ணுறதுக்கு இது இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது, இது மொத்தமாக இது பண்ணுறது எப்படின்னா, இவ்வளோ பெரிய வேல்யூ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இதை மொத்தமாக பண்ணால் கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்கன்னா மொத்தமாக செலக்ட் ஆல் அர்த்தம். ஓகேங்களா? ஃபுல்லாக செலக்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் வந்துட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா போயிடும். போனதை வர வைக்கணும்னா ஈஸி, கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள். டெலிட் பண்ண ஒரு விஷயத்தை டக்குன்னு வர வைக்கணும்னா கண்ட்ரோல் செட் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் வந்துட்டு நீங்கள் கவனிச்சிங்களா, இப்போ பேசிக் எக்ஸல்ன்றது வந்துட்டு நான் இங்கே ஃபஸ்ட் ஷீட்டில் இருந்தது, பேசிக் எக்ஸல் வந்துட்டு இங்கே ஷீட் 1 இங்கே இருந்தது. அப்போ எப்படிங்க மாறிச்சுன்னா நம்மளுக்கு தேவையான மாதிரி நம்ம மாற்றிக்கலாங்க. ஓகேங்களா? இதை நான் ட்ராக் பண்ணி நான் இந்த ஷீட் 5 வைக்கினா கூட நான் வச்சுப்பேன், இங்கே வைக்கலாம். இல்லை இந்த ஷீட் 5 நான் இங்கே வைக்கிறனாலுமே வச்சுக்கலாம். இப்படி ட்ராக் பண்ணி நம்ம எங்கே வேணும் எங்கே தேவையோ அங்கே வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி வந்துட்டு இதில் நம்ம இந்த செல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த செல்லுமே நம்ம ட்ராக் பண்ண முடியும். இப்போ இந்த உள்ளே இருக்கிற ப்ளஸ் மார்க்கு இங்கே வந்தால் ஒரு சின்ன இதுவாக வருது இல்லைங்களா, ஒரு மாதிரி டார்க்காக ஒரு ப்ளஸ்ஸாக மாதிரில. அதுவே இந்த பேஜோட இதுக்கு பாருங்களேன், அந்த செல்லோட கார்னரில் பாருங்களேன், ஒரு மாதிரி 4 ஆரோ மார்க்கும் அது லெஃப்ட் ரைட்னு. அது எதுக்குன்னா நீங்கள் அங்கே இது பண்ணிவிட்டு அங்கே வச்சுட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அது எங்கே எடுத்து வந்து வச்சாலுமே அது ட்ராக் ஆகி அந்த இடத்துக்கு வந்துடுது. இந்த நேமுன்றது வந்துட்டு அங்கே இருந்தது, அதாவது A1ல் இருந்தது, இப்போ எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா B5ல் இருக்குது. நான் திருப்பி அங்கேருந்து எனக்கு வேணாம், இங்கேருந்து நான் ட்ராக் பண்ணி எடுத்துன்னு போயிட்டு நான் திருப்பி இங்கே வைக்கிறேன்னா ட்ராக் பண்ணலாம். ஸோ செல்லை ட்ராக் பண்ணுறது இவ்வளோ தான். சரிங்களா? நம்ம செல்லையுமே ட்ராக் பண்ண முடியும். ஒரு தனிப்பட்ட செல்லு மட்டும் ட்ராக் பண்ணி இங்கே எடுத்து வந்து வைக்கணும்னாலுமே வைக்க முடியும். ஜஸ்ட் அந்த செல்லை கிளிக் பண்ணுறோம், அந்த செல்லோட கார்னர் போகிறோம், அந்த 4 ஹவர்ஸ் மட்டும் டபுள் கிளிக் பண்ணி எங்கே தேவையோ இங்கே எடுத்து வந்து இங்கே வைக்கிறோம். அது வந்துடுச்சு, ட்ராக் பண்ணி இங்கே அதோட வேல்யூ வந்து இங்கே வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட இது இருக்குங்க, ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நம்ம அது நமக்கு தேவையான மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம சம் பார்க்கலாம். சம் வந்துட்டு எப்படின்னா, இப்போ ஜஸ்ட் வந்துட்டு நம்ம என்ன கொடுக்கலாம், ஒருத்தர் நேம் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நேமு, இது வந்து ஸ்டாக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸ்டாக்ஸ், இது வந்து ப்ரைஸ், கேஜ் கொடுத்துக்கலாங்களா? கேஜ். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு சின்ன சம் தான். ஓகேங்களா? நான் ஈஸியாக சொல்லிட்டுக்காக தான் இது ஃபுல்லாக பண்ணுறேன். ஒரு நிமிஷங்க. இப்போ சுபாஷ் நீ நேம் எடுத்துக்கலாம். சுபாஷ்ன்றவர் வந்துட்டு ஸ்டாக் வந்து என்ன ரைஸ்ன்னு. ஓகேங்களா? இந்த ரைஸை வந்துட்டு 250 ரூபா. ஓகேங்களா? 1 கிலோ 250 ரூபா. அவர் வந்து எத்தனை கிலோ வாங்கியிருக்காருன்னா ஒரு 7 கிலோ வாங்கியிருக்காரு. இதை டோட்டல் பண்ணி கொடுப்பா அப்படின்ற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன வைக்கிறாங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டோட்டல் இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இங்கே போயிட்டு 250 × 7ன்னு போடுவீங்களா, 250 × 7 போட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது கீழே அடுத்த செல்லுக்கு தான் டவுன் ஆகும், தவிர்த்து அங்கே வேல்யூ வராது, டோட்டல் பண்ணி வராது. ஏன்னா இதுக்கான ரீசன் வந்துட்டு இதுவுமே ஒரு ஃபார்மேட், இதுவுமே ஒரு ஃபார்மேட், இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்குது. டெக்ஸ்ட் ஃபார்மேட், இது ஒரு நம்பரில் இருக்கிற டெக்ஸ்ட் ஃபார்மேட், இதுவும் டெக்ஸ்ட் ஃபார்மேட். அப்போ அதே மாதிரி தான் இதுவும் டெக்ஸ்ட் ஃபார்மேட். ஆனால் இப்போ இதை நான் கேல்குலேஷனாக மாற்றணும்னா ஈஸி. இப்போ நான் ஜஸ்ட் ஒரு = கொடுத்துருக்கேன். இந்த ஈக்குவல் டு கொடுக்கறதுனால என்ன இதுனா கேல்குலேஷன் மோடுக்கு மாறிடுச்சு, இந்த செல்லு கேல்குலேஷன் மோடுக்கு மாறிடுச்சு. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 250 × 7 கேஜ் கொடுத்துட்டு என்ட்ரு தட்டினீங்கன்னா அதுக்கான வேல்யூ அங்கே வந்துடுச்சு, 1850ன்னு சொல்லிட்டு அந்த வேல்யூ வருது. ஓகேங்களா? இப்போது வந்துட்டு திடீர்னு சொல்கிறாங்க அவர் 7 கிலோ வாங்கலை, 5 கிலோ தான் வாங்கினார் அப்படின்றாரு. நீங்கள் 5 கிலோ கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ட்ரு கொடுத்தாலுமே இல்லை இங்கே வந்தாலுமே வேல்யூ எதுவும் மாறாது. ரீசன் ஏன்னா நம்ம அங்கே செல் ரெஃபரன்ஸ் பண்ணாமல் நம்ம மேனுவலில் நம்ம க்ரியேட் பண்ணோம். இந்த ஃபார்முலா பாரோட வேலை என்னன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ இங்கே வந்து 5ன்னு இருக்குது, இங்கே 250ன்றது காட்டுது ஃபார்முலா பாரில். ஆனால் இங்கே வந்தீங்கன்னா இங்கே என்ன காட்டுது ஃபார்முலா பாரில், நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்களோ அது காட்டுது. அதாவது அவர் 250
7ஆல் இன்ட்டு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபார்முலா பாரில் ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம இங்கே வந்து இப்போ நான் 7 கிலோ போட்டிருந்தேன், மேலே பாருங்கள் இங்கே 7 கிலோ, ஆனால் இப்போ வந்து 5 கிலோ, இங்கே 5 கிலோ தான் வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு அதிகமாக இருக்குது. இது எப்படி சேஞ்ச் பண்ணுறது இப்போது? அப்போ போயிட்டு நீங்கள் திருப்பியும் போயிட்டு பண்ணுவீங்களா? இப்போ ஈக்குவல் டு கொடுத்துட்டு அகைன் ஈக்குவல் டு கொடுத்துட்டு 250 இன்ட்டு 5 kgன்னு போட்டு என்ட்ரு கொடுத்து இந்த மாதிரி வர வைக்கிறதுக்கு இதுக்கு தான் செல் ரெஃபரன்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம இப்படி வர வச்சோம் பார்த்தீங்களா, இது போயிட்டு நம்ம இப்போ ஒரு பெரிய வேல்யூவாக இருக்கும் போது நம்ம மாற்ற முடியாது. இதுக்கு ஏன் செல் ரெஃபரன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அதே ஈக்குவல் டு கொடுக்குறீங்க, நீங்கள் அந்த செல்லை ரெஃபரன்ஸ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா? இப்போ ப்ரைஸ் என்ன, இது 250, நான் ஜஸ்ட்டு ஆரோ மார்க் தான் ஓகேங்களா, இந்த 4 ஆரோ மார்க் பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு ரைட் ஆரோ மார்க் எடுத்துன்னு வந்துட்டு இப்போ E3ல் தான் 250 இருக்குது. ஓகேங்களா? அது நான் அந்த ரெஃபரன்ஸை கொடுத்துருக்கேன், அந்த செல் ரெஃபரன்ஸை கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? E3ன்னு கொடுத்துட்டு இன்ட்டு கொடுக்குறேன். இன்ட்டு என்ன, இன்ட்டு கொடுத்துட்டு அடுத்து நான் எதால் இன்ட்டு பண்ணணும், 5 kg, அந்த 5 எங்கே இருக்குது, அதே மறுபடியும் லெஃப்ட்டு எடுக்கிறேன், இந்த 5. இப்போ வந்து நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அங்கே இது ரெண்டுமே வந்து இன்ட்டு ஆகி அதுக்கான ஆன்சர் இங்கே கிடச்சிருக்கு. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே 5 கிலோ இல்லை அவர் 5 கிலோ வாங்கலை, 7 கிலோ தான் வாங்கினாரு, நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி இப்போ சொல்கிறீங்க 7 கிலோன்றீங்க. இப்போ நான் 7 போட்டு என்ட்ரு தட்டினா அது வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக மாறும். நான் எந்த ஃபார்முலா போடுறதும் பண்ணல, என்ட்ரு மட்டும் தட்டுறேன், அங்கே வேல்யூ மாறுது. பார்த்தீங்களா? இல்லை அவர் வாங்கினது வந்துட்டு 7 கிலோ வாங்கினாரு, ஆனால் 250 ரூபா இல்லை 200 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ 200 ரூபா மாற்றிட்டு என்ட்ரு தட்டுறேன், அதுக்கான வேல்யூவும் அங்கே மாறும். இதுதான் செல் ரெஃபரன்ஸோட வேலை. ஒன்ஸ் நம்ம செல் ரெஃபரன்ஸ் நம்ம உள்ளே சம்முள்ள எடுத்துன்னு வந்துட்டோம், அதை ஈக்குவல் டு கொடுத்து நம்ம சம்முள்ள எடுத்துன்னு வந்துட்டோம்னா அந்த செல்லில் என்ன மாறினாலுமே அதுக்கேற்ற வேல்யூவும் அங்கே மாறும். இதுதான் வந்துட்டு செல் ரெஃபரன்ஸ். இந்த செல் ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வர்றது தான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு குட் சம் போகிறதுக்கு. எடுத்துன்னு வந்துட்டு நான் இதை மாற்றிருக்கேன். தெரியுதுங்களா? இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னொரு மூணு பேர் வச்சு போட போகிறேன். இப்போ ராஜேஷ்ன்றவர் சுகர் வாங்கியிருக்காரு. ஓகேங்களா? அவர் வந்து 300 ரூபா ப்ரைஸு, இது வந்துட்டு 5 கிலோ. இப்போ இது ப்ரைஸ் எவ்வளோ, நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருப்பி போயிட்டு ஈக்குவல் டு 300 இன்ட்டு 5ன்னு போடாமல் அதே செல் ரெஃபரன்ஸ் இங்கே எடுத்துன்னு வரீங்க. எடுத்துன்னு வந்துட்டு இன்ட்டு கொடுத்துட்டு இதை வந்துட்டு என்ட்ரு தட்ட போகிறீங்க. என்ட்ரு தட்டிங்கன்னா அதுக்கு ஆன்சர் வந்துடுச்சு. சிம்பிள். ஓகேங்களா? இப்போ இப்படி பண்ணுறோமா? இப்போ இது இல்லாமல் இப்போ நான் இதை போடவே இல்லை, இந்த ஃபார்முலா நான் எடுத்துடுறேன். ஓகேங்களா? எடுத்துகிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு இந்த இது பார்த்தீங்களா, இந்த மேலே இருக்கிறத ட்ராக் பண்ண போகிறேங்க. ஓகேங்களா? ட்ராக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி நாங்கள் ஒரு பார்த்தீங்களா, அந்த கண்ட்ரோல் டி இங்கே கொடுத்தீங்கன்னு வச்சுங்களேன், மேலே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் அதே ஃபார்முலா கீழே நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நான் உட்காந்து ஒன்றும் டைப் பண்ண முடியல, கண்ட்ரோல் டி கொடுத்தோன்னா அதுக்கான ஆன்சர் என்ன வந்துடும். இப்போ நான் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போது வந்துட்டு இங்கே வந்துட்டு அமுதான்றவங்க இது வாங்கியிருக்காங்க, என்ன போடலாம், டால் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? அமுதான் டால் வாங்கியிருக்காங்க, அதோட ப்ரைஸ் வந்துட்டு 400. இப்போ வந்துட்டு அவங்க ஒரு 2 கிலோ வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நீங்கள் 400 இன்ட்டு 2 இல்லை செல் ரெஃபரன்ஸ் அப்படி எதுவுமே கொடுக்கணும், மேலே இருக்கிற ஃபார்மில் தானே இதையும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு இது டபுள் கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணி கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அதுக்கான ஃபார்முலா அதை எடுத்துக்கும். மேலே அதே ஃபார்முலா தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க, அதே ஃபார்முலான்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுவே ட்ராக் ஆகுது. ஓகேங்களா? இவ்வளோ தான் சிம்பிளுங்க. சம் வந்து இவ்வளோ தான் சிம்பிள். நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் எவ்வளோ மாற்றலாம். இப்போ இது 400 இவர் 2 கிலோ வாங்கலை 3 கிலோ வாங்கினாலுமே அதுக்கான ஆன்சரும் அங்கே மாறிடும். என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது மாறிடும். இவர் வந்து 5 கிலோ வாங்கலை 7 கிலோ வாங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எது தட்டினாலுமே அங்கே வேல்யூ மாறும். சரிங்களா? ஸோ இதுதான் செல் ரெஃபரன்ஸ் எடுத்துன்னு வர காரணம். இதுதான் செல் ரெஃபரன்ஸ் நம்ம எவ்வளோ எடுத்துன்னு வருமோ அந்தளவுக்கு உள்ளே என்ன வேல்யூ மாற்றணுமோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே டோட்டல் நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுப்போம். இப்போ இந்த டோட்டல் எல்லாமே சேர்த்து எனக்கு ஒரு டோட்டலாக போட்டு கொடுப்போம். அதாவது இந்த 1400 2100 1200 இதை டோட்டல் பண்ணி கொடுப்பா அப்படின்னா நீங்கள் கேல்குலேட் எடுத்து போடாமல் இதுலேயே நீங்கள் எக்ஸல்லே பண்ணிடலாம். ஜஸ்ட்டு இப்போ நீங்கள் இங்கே எடுத்துன்னு வந்துட்டு இங்கே ஒரு டோட்டல்னு போட்டு இப்போ எனக்கு இங்கே டோட்டல் வரணும். ஸோ சிம்பிள், ஒன்றுமே இல்லை, அதே தான். ஓகேங்களா? ஈக்குவல் டு கொடுத்துட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மெத்தடு ஒரு மேனுவலாக பண்ணிங்க பார்த்தீங்களா, 1400 ப்ளஸ் 2100 ப்ளஸ் 1200 கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தா வேல்யூ வரும். ஆனால் நீங்கள் வந்துட்டு இங்கே மாத்திர இப்போ இங்கே ஒரு நம்பர் மாறுதுன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 4ன்னு போட்டேன்,
இப்போ அங்கே 1200. ஆனால் நான் இங்கே டைப் பண்ணது பார்த்தீங்கன்னா இங்கே 1600 வந்திருக்கு ஓகேங்களா. ஆனால் இங்கே டைப் பண்ணது 1200, ஆனால் வந்தது இங்கே 1600. நம்ம அதனால தான் வந்துட்டு மேனுவலாக பண்ணாமல் செல் ரெஃபரன்ஸே எடுத்துன்னு வாங்க. இப்போது வந்துட்டு இப்போ நீங்கள் செல் ரெஃபரன்ஸ் அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு ஈக்குவல் டு கொடுத்துட்டு இங்கே இதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான் வந்துட்டு சம்முன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது ஓகேங்களா. சம் நீங்கள் எஸ்யூ ஈக்குவல் டு கொடுத்துட்டு எஸ்யூஎம் அப்படி கொடுத்தீங்கன்னா சம் இப்போ யூஸ் பண்ண போகிறோம் ஓகேங்களா. இந்த சம் அப்படி ஜஸ்ட்டு சம் டேப் கொடுத்தோன்னா அதே ஓப்பன் ப்ராக்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ கேட்குது உங்கள்கிட்ட கேட்குது என்ன கேட்குதுன்னா அது வந்துட்டு எந்தெந்த நம்பர் வரைக்கும் வேணும் அப்படின்னு. இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்று 1400 1200 இப்போ நீங்கள் ஈக்குவல் டு கொடுத்துட்டீங்க ஓகேங்களா. ஈக்குவல் டு கொடுத்துட்டு செல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஆனால் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறனால இப்போ வந்து என்ன கேட்குதுன்னா ஒரு நம்பராக டைப் பண்ணிங்கன்னா அதுவும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண மெத்தடுமே இப்போ பண்ண மெத்தடுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா செல் ரெஃபரன்ஸை கொடுங்க. எப்படின்னா இந்த 1400 இதுலேருந்து எனக்கு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராக் பண்ணி ஜஸ்ட்டு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுங்க ஓகேங்களா. க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ கொடுத்துரும். இப்போ நான் வந்துட்டு நான் இங்கே ஒரு டோட்டல் சேஞ்ச் பண்ணுறேன். இங்கே செக் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள். 300 இன்ட்டு 2 எவ்வளோனா 600. அது இங்கேயும் வேல்யூ மாறி இருக்குது, நான் இங்கே போட்ட வேல்யூவும் மாறி இருக்குது. இப்போ கண்ட்ரோல் செட் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அங்கே பாருங்கள் நான் 7 இருந்தது 7 2100 5100 வந்திருக்கு ஓகேங்களா. ஆனால் அது வந்துட்டு வேல்யூ மாற்றினேன், அந்த வேல்யூ வந்து தான் இப்போ வந்து உங்களுக்கு அது வந்திருக்கு. இப்போ நான் இதை எப்படி வர வச்சு இப்போ கண்ட்ரோல் செட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி பண்ணதை வந்தேன். இப்போ அடுத்தது அதாவது நான் ஃபஸ்ட்டு பண்ணதே திருப்பி வரேன்னா கண்ட்ரோல் ஒய் கொடுங்க ஓகேங்களா. ரீடூ அன்டூ வந்துட்டு கண்ட்ரோல் செட்டு, ரீடூ வந்துட்டு கண்ட்ரோல் ஒய். கண்ட்ரோல் ஒய் கொடுத்தீங்கன்னா ரீடூ ஆகும். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அதை நான் வர வைக்கிறேன். கண்ட்ரோல் ஜெட் கொடுத்துட்டு அன்டூ பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு இதுதான் இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஷோ அப் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த மெத்தட் நான் பண்ணி காமிச்சேன் அப்படின்றதுக்காக நான் கண்ட்ரோல் ஒய் கொடுத்தேன், ரீடூ ஆயிடுச்சு. இப்போ இதுதான் இருந்தது, கடைசியாக நான் பண்ண வேல்யூ இதுதான் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்து வர வைக்கிறதுக்கு தான் கண்ட்ரோல் செட்டு கொடுத்தேன். திருப்பி பண்ணதே வர வைக்கிறதுக்கு நான் கண்ட்ரோல் ஒய் கொடுத்தேன் ஓகேங்களா. இப்போ நான் இங்கே இங்கே பாருங்கள் ஃபார்முலா பாரில் இங்கே வெறும் 3600 நம்மளுக்கு செல்லில் காட்டுது. ஆனால் ஃபார்முலா பாரில் நம்ம என்ன சம்மை யூஸ் பண்ணுன்றதை காட்டுது. G3 G5. நீங்கள் யோசிப்பீங்க என்ன G3 G5 என்னென்னமோ இருக்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள். G காலம் 3 G3 G காலம் 5 இது வரைக்கும் அவங்க எடுத்திருக்காங்க, இது வரைக்கும் நீ ரெஃபரன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் காட்டுறது. இதுதான் ஈஸி செல் ரெஃபரன்ஸை வச்சு நம்ம சம் போடுறோம் ஓகேங்களா. இது பெரிய பெரிய ஒரு கால்குலேஷன் வரப்போ நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த செல் ரெஃபரன்ஸ் ஓகேங்களா. ஒன்றா இப்போ ஒரு 100 வேல்யூ கொடுத்தா 100 வேல்யூ உட்காந்து ஒன்றா டைப் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அங்கேருந்து ட்ராக் பண்ணி எது வரைக்கும் தேவையோ அது இருக்கும். இப்போ எனக்கு இது வந்துட்டு 3600 இதை எடுத்துகிட்டு எனக்கு இந்த 1600 கூட்டம் வேணாம், வெறும் 2 மட்டும் கூட்டணும்னா சிம்பிள் அதே தான். அதே ஈக்குவல் டு கொடுத்து சம் கொடுத்து டேப் கொடுத்தீங்கன்னா எது எதுக்கு தெரியும். இப்போ எனக்கு இதுலேருந்து இது வரைக்கும் அப்படின்ட்டு இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தனாலே எனக்கு இதுக்கான வேல்யூ முடியாது. 1400 600 2000ன்றது இது மட்டும் தான் வந்திருக்கு. இந்த 1600 சேரலை, ஏன்னா நான் இங்கே இந்த செல் ரெஃபரன்ஸ் நான் கொடுக்கல. இங்கே பாருங்கள் G3 G4 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். G3 G4 மட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்த G5 நான் இது பண்ணிட்டேன், வேணான்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஓகேங்களா. ஸோ இப்போ செல் ரெஃபரன்ஸ் கொடுக்கறனால உள்ளே இங்கே என்ன வேல்யூ மாற்றினாலுமே அது நம்மளுக்கு என்ன இதுவோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூ மட்டும்தான் அங்கே மாறும். நீங்கள் வந்து ஒன்றா நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கேல்குலேஷன் அடிப்படும். செல் ரெஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் சம் போடணும் ஓகேங்களா. இது வந்து இன்ட்டு மட்டும் தானே அப்படி கேட்டால் இல்லை, எல்லாமே அப்படி தான். ப்ளஸ் பண்ணுறாலும் அப்படி தான். இப்போ 200 இந்த இடத்துல வந்து ஒரு 50 ப்ளஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னான்னா நீங்கள் போய் என்ன பண்ண போகிறீங்க, ஈக்குவல் டு கொடுத்துட்டு 200 ப்ளஸ் 50ன்னு கொடுப்பீங்களா. கொடுத்தீங்கன்னா என்கிட்ட கொடுத்தா வேல்யூ வந்து 250 வந்துடும். திருப்பி இங்கே போய்ட்டு நான் 50 இல்லை 60பா அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நீங்கள் அங்கே போய்ட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா எதுவும் மாறாது. ஏன்னா நீங்கள் கொடுத்தது மேனுவலாக நீங்கள் 200 + 50 என்னென்னு கேட்டிங்களா, அது மட்டும் தான் அது கேல்குலேட் பண்ணி கொடுத்தது. ஆனால் இதுவே வந்துட்டு நான் செல் ரெஃபரன்ஸ் கொடுக்க போகிறேன். இப்போது திருப்பி ஈக்குவல் டு இதை கொடுத்துட்டேன், இது கொடுத்துட்டு ப்ளஸ் போட்டேன், ப்ளஸ்ஸை போட்டு திருப்பி இந்த இடத்துக்கு வந்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். இப்போ 260. இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நான் 30 போட்டாலுமே என்ன இதுவோ அதுக்கான ஆன்சர் தான் வருது ஓகேங்களா. ஸோ செல் ரெஃபரன்ஸ் பண்ணுறதுனால எல்லா சம்மும் இப்படி தான், ப்ளஸ்ஸு மைனஸு இன்டூ டிவைடட் எல்லாமே இது தான் ஓகேங்களா. இதுக்கான ஆவரேஜ் என்னன்றதை காட்டுறதுக்கும் இது இருக்குது. இப்போ இது இருக்குல்ல, இதுக்கான ஆவரேஜ் என்னன்றதை
இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது சம் ஆவரேஜ் அப்படின்னு இருக்குல்ல. ஸோ இது வந்துட்டு சம் மெத்தடில் இருந்தது. இப்போ இதுக்கான ஆவரேஜ் கொடு அப்படின்ற மேலே பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ் கிளிக் பண்ணிங்கன்னா மொத்தமோட ஆவரேஜ் என்னன்னு சொல்லிட்டு கீழே காட்டுது. இவரோட ஆவரேஜ் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணுது. இல்லை இது ஆவரேஜ் வேணாம், இதில் எது மேக்ஸிமம் நம்பர், அதாவது கவுண்ட் நம்பர் மட்டும் சொல்ல. இப்போ கவுண்ட் நம்பர் கொடுத்தாலுமே மொத்தம் 4 இருக்குது அங்கேப்பா அப்படின்னு அந்த 4த்தையும் காட்டுது. இப்போ எனக்கு வந்துட்டு நான் அகைன் வந்துட்டு எனக்கு கவுண்ட் நம்பர் இல்லாமல் இதில் எது மேக்ஸிமம் கேட்குறேன். மேக்ஸிமம்னா எது அதிகபட்சமான அமௌண்ட் அப்படி கேட்டேன்னா அது கேட்டாலுமே அதுவும் சொல்கிறேன். இப்போ அதிகபட்சம் அது எது பார்த்தீங்கன்னா 1600. இதில் எது அதிகமாக இருக்குது 800, 600, 1600, 1300. அதிகபட்சம் 1600 இருக்குது. இல்லை இல்லை மினிமம் வேல்யூ என்னன்னு கேட்டிங்கனாலுமே மினிமம் வேல்யூவும் கொடுக்கும். அங்கே பாருங்கள், இதில் மினிமம் வேல்யூ இப்போ இது எல்லாமே ட்ராக் பண்ணியிருக்கு. இதில் மினிமம் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 தான் ரொம்ப சின்ன நம்பர். ஸோ குறைந்தபட்ச நம்பர் 4 அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஆவரேஜை நம்ம பார்க்க முடியும் நம்மளால். உங்களுக்கு இன்னொன்று இது வந்துட்டு மேலே டைட்டில் பாருங்கள், கீழே ஒரு பார் இருக்குது பார்த்தீங்களா, இந்த அதுலேயுமே உங்களுக்கு தெரியுமே. இங்கே பாருங்கள், நான் ஜஸ்ட்டு மேலே போனேன்னா இது மேலே எல்லாமே பண்ணேன்னா, ஆனால் கீழே பாருங்கள் நம்பரல் கவுண்ட் எத்தனை இருக்குதுன்னு சொல்லிருக்காது. அதான் 4 இருக்குது, 4 வேல்யூ நான் காமிச்சேன்னா கவுண்ட்டாங்க காமிச்சேன். இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்குது. ஆவரேஜ் 1050ன்னு சொல்லுது. எல்லாத்துக்கும் சேர்ந்து ஆவரேஜ் எவ்வளோன்னு சொல்லுது. இல்லை மினிமம் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குது. மினிமம் வேல்யூ 600, ரொம்ப சின்னது 600. மேக்ஸிமம் வேல்யூ 1600, அதிகமாக இருக்குது. இது இப்போ 4த்தையும் கூட்டினா எவ்வளோ சம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4200. இந்த டோட்டலோடு சேர்த்து வரனால உங்களுக்கு 4200 வருது. இந்த டோட்டல்னா 1300ன்னு வரும். ஓகேங்களா? நான் எடுத்து காமிச்சிருங்க. இப்போ பாருங்கள், இந்த மூணுத்துக்கான ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்குறேன். ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 966. இப்படி வந்து நம்ம பார்த்தது கவுண்ட்டு 3, மினிமம் 600, மேக்ஸிமம் 1600. இது எவ்வளோ சம் எவ்வளோன்னு சொல்லிட்டு 2900ன்னு சொல்லிட்டு இப்போ காட்டுது. ஓகேங்களா? ஸோ இதுதாங்க சிம்பிள். இது வந்துட்டு கீழே கீழேயுமே உங்களுக்கு எல்லாமே காட்டுது. சரிங்களா? இப்போ நீங்கள் ஃபில் சீரியஸில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் இது சொல்லணும்னு வச்சா மறந்துட்டேன், சாரி. இப்போ இந்த இப்போ ஃபில் சீரியஸில் 1, 2 அப்படின்னு நீங்கள் போடுறீங்களே, அப்போ போடுறப்போ நீங்கள் இப்படி சில பேருக்கு எனக்கு இது ட்ராக் ஆக மாட்டேது, இப்படி ட்ராக் பண்ணுறேன், உங்களை மாதிரி எனக்கு இந்த மாதிரி 1, 2 போட முடியல அப்படின்னீங்கன்னா ரொம்பலாம் யோசிக்காதீங்க. இந்த ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபைலில் போயிட்டு ஆப்ஷனில் இந்த எடிட்டிங்னு வரும். ஓகேங்களா? எடிட்டிங்கில் எனேபிள் ஃபில் ஹேண்டில் அண்ட் செல் ட்ராக் அண்ட் ட்ராப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் ஆன் பண்ணி வச்சா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்ஷன் காட்டும். அப்படி இல்லைனா காட்டாது. இப்போ நான் வந்துட்டு இப்போ எனேபிள் ஃபில் ஹேண்டில்னு ஆஃப் பண்ணி வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஒரு நிமிஷங்க. இப்போ ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் போய்ட்டு 1 கொடுத்துட்டு அங்கே வைக்கிறேன். அந்த சின்ன ப்ளஸ் மார்க்கு மாறல. தெரியுதுங்களா உங்களுக்கு? அங்கே எனக்கு அந்த மாதிரி எனக்கு ட்ராக் ஆக முடியல. இது நான் வந்துட்டு நான் இப்படி இழுத்துட்டு நான் இப்படி ட்ராக் பண்ணாலுமே எனக்கு அப்படி ஒரு ஆப்ஷன் எனக்கு ஷோ ஆக மாட்டுது. கரெக்டுங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த ஒரு சின்ன ப்ளஸ் மார்க் மாறிச்சில்ல, இப்போ இங்கே மாறத்துக்கும் இப்போ நான் இதே வந்து நான் திருப்பி ஃபைலில் போயிட்டு அதே இது செட்டிங்ஸ் தான். ஆப்ஷனில் போயிட்டு ஆப்ஷனில் அட்வான்ஸில் எடிட்டிங் இருக்குதுங்க, அது எடிட்டிங்கில் போய்ட்டு எனேபிள் ஃபில் ஹேண்டில் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஓகே கொடுத்தேன்னா இப்போ எனக்கு அந்த ப்ளஸ் சிம்பிள் வருது. நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், ட்ராக் பண்ணுறேன், எனக்கு தேவையான ஃபில் சீரிஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்படி தான். ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க உங்களுக்குலாம் வருது எனக்கு வரல அப்படின்னா, அது இதுதான் ரீசன். நீங்கள் அதை போய் நீங்கள் உங்கள் செட்டிங்ஸில் மாற்றிட்டிங்கன்னா அது வரும். சரிங்களா? இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம இது மாற்றிக்கலாங்க. நம்ம அட்வான்ஸாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நம்ம அட்வான்ஸ் எக்ஸல் நம்ம அப்கமிங் வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் அவ்வளோதாங்க. இப்போ இது வரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது வரைக்குமே இப்போ ஆவரேஜ் எப்படி பார்க்கணும், சம் எப்படி பார்த்தோம், ஒரு ஃபில் சீரிஸ் எப்படி பண்ணணும், ஒரு டைட்டில் பார் எப்படி கொடுக்குறோம், எல்லாமே வந்துட்டு நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ. சொல்ல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.